ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மதன் தப்பிச்சு போனார் இல்லையா? அந்த மதன எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு வழியா மதன் எஸ்கேப் ஆயிடுறாப்ல. எஸ்கேப் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மொபைல்ல இருந்து சிம் கார்ட கழட்டி தூக்கி கெடாசிடுறாப்ல. ஸோ போலீஸும் வந்து அதுக்கப்புறம் மதன தேடுறத கைவிட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சூர்யாவுக்கு ஒரு மெசேஜ போட்டுவிட்டு. நம்ம சூர்யா மகாவ தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போனாங்க இல்லையா? மகாவுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவே மகாவுக்கு மருந்துலாம் தடவி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம மகாவும் சூர்யாவும் பேசிக்கிறத, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நீங்க பார்த்தீங்களா? அந்த மதன் வந்து ஐஸ்வர்யாவ கடத்துறதுக்கு எந்த காரணமுமே இல்லையா? பாருங்க காசு கூட கேட்கவே இல்ல. அப்ப ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு ஐஸ்வர்யாவ வர சொல்றதுக்கு, பிளாக்மெயில் பண்றதுக்கு. அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ, இப்ப உடனே கௌதம் அங்கேருந்து போயிட்டு ஒரு மெசேஜ் வருது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு. ஐஸ்வர்யா அது என்ன மெசேஜ் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, உடனடியா ரூ. 10,00,000 பணம் வேணும் அப்படின்னு கேட்டு மதன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இப்ப தான் உங்ககிட்ட நான் பணமே கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே பணம் கேட்குறான் அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் யாரோ இந்த விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மகாவுக்கு அது கௌதம் தான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா, சூர்யா நம்ப மாட்டேங்கிறாரு இல்லையா? ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க" அப்படின்னு மகாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில நம்ம சூர்யா, ஐஸ்வர்யா, மகா 3 பேரும் கார்ல போயிட்டு ஒரு இடத்துல போய் பணத்த ரூ. 10,00,000 குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வச்சுட்டு, வந்தா புடிச்சிரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பைக்ல வந்து அந்த பணத்த எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வராப்ல. உடனே போய் புடிச்சு பார்த்தா, அது வந்து மதன் இல்ல, வேற ஆளு. அந்த ஆளு நான் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். யாரோ ரூ. 5,000 காசு குடுத்து இந்த பேக் எடுத்துட்டு வந்து குடுக்க சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சூர்யா கொஞ்சோண்டு பணத்த குடுத்து, அப்படி யாராச்சும் இந்த பைக்க கேட்டு வந்தாங்க அப்படின்னா, உடனடியா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.